நாடு முழுவதிலும் பெட்ரோல் டீசல் ஒரே விலைக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? சாரா, பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வந்து நாடு முழுவதும் ஒரே விலைக்கு அவற்றை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசு இதில் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக நாட்டில் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வந்த மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களை இதுவரை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வரவில்லை. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால் அவற்றுடைய விலை கணிசமாக குறைந்து மக்கள் அதன் மூலமாக பயன்படுவார்கள் என்று கூறி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் கனகராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மத்திய ஜிஎஸ்டி சட்டப்படி ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைப்படிதான் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்து மத்திய அரசு அறிவிக்கும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருப்பதை தன்னுடைய மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் பெட்ரோல் டீசல் விற்பனைக்கு மாநில அரசுகள் தனிப்பட்ட முறையில் வரிகள் விதிப்பதால் குறிப்பிடத்தக்க வருவாயை பெறுவதால் இந்த பொருட்களை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வர மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் ஒருமித்த கருத்து எட்டப்படாமல் இருக்கிறது. இவற்றை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வந்து மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரவும் நாடு முழுவதும் ஒரே விலைக்கு அவற்றை விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்க கோரி 2023ஆம் ஆண்டு மத்திய நிதி அமைச்சகம் பெட்ரோலியத்துறைக்கு மனு அளித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கு இன்றைய தினம் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கனகராஜ் வளைகுடா நாடுகளில் இருந்துதான் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு தற்போது ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய்கள் வாங்கப்பட்டு வருவதாகவும் அதனால் ஏற்படக்கூடிய இந்த விலை குறைப்பு பலன்கள் என்பது நேரடியாக மக்களுக்கு கிடைப்பதில்லை எனவும் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால் 100 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய இந்த பெட்ரோல் விலை 60 முதல் 70 ரூபாயாக குறையும் எனவும் எனவே எரிவாயு பெட்ரோல் டீசல் இல்லாமல் அன்றாட வாழ்வை வாழ முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கும் போது தமிழகத்தில் ரேஷன், வீட்டு வசதி, எரிவாயு உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்படுகிறது எனவும் டாஸ்மாக் மட்டும் இலவசமாக வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அரசினுடைய கொள்கை முடிவு இது என்று தெரிவித்து ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில்தான் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2020ஆம் ஆண்டு இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் இந்த கோரிக்கையை பரிசீலிக்க உத்தரவிட்டதாகவும் இந்த உத்தரவின் அடிப்படையிலேயே மத்திய அரசு என்ன முடிவெடுத்தது என்பது குறித்து விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவுக்கு 4 வாரங்களுக்குள் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை தற்போது ஒத்திவைத்திருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.